அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நாங்கள் ஒரு டாக்ஸிக் அணிலாக மாற போகிறோம். ஏன்னா இது ஒரு நேஷ்னல் இஷ்யூன்னு சொல்லலாமா இல்லை சென்சேஷனல் இஷ்யூன்னு சொல்லலாமா? வெல்கம் பேக் டு என்பி டாக்ஸ். இப்போ ரொம்ப 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 டாப்பாக ஓடி இருக்க ஒரு இஷ்யூ தான் ஜனநாயகன் போஸ்ட்போன் இஷ்யூ. இது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காக தான் நானும் வீடியோ போடுறேன். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கலாம், இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். இது வந்துட்டு இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பேசுறதுக்கான ஒரு வீடியோ இல்லை. ஆனால் இதுவும் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ. கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இதில் கடைசியாக ஒரு பெரிய பிரச்சனைனா போஸ்ட்போன் ஆனிச்சுன்னா என்ன, தலைவா படம். அதுவும் 7 நாள் ஆச்சு இந்தியாவில் வெளியாக்க. மற்ற எல்லா நாட்டிலையும் வெளியாக்குனாங்க 7 நாள். ஆனால் இந்த படத்துக்கு எல்லா நாட்டிலையுமே போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னன்னா, தலைவா படத்துக்கு வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணாங்க. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. மலேசியாவில் மற்ற நாட்டில் வந்துட்டு அந்த போஸ்ட்போன்ற ஒரு விஷயம் வந்து நடக்கவே இல்லை. ஆனால் இப்போ ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு போஸ்ட்போன் ஆகிருக்கு. இது எப்போனா 9ஆம் தேதி வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இன்னைக்கு தேதி வந்துட்டு 7ஆம் தேதி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த மாதிரி போஸ்ட்போன் அப்படின்னு. மலேசியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 75,000 அத்தனை பேர் வந்துட்டு ப்ரீ புக் பண்ணிட்டாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனால் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு வெளியாக்கியிருக்காங்க. இது ஏன், எதனால அப்படின்னு வந்துட்டு அதுக்கு சொல்ற காரணம் இருக்குல்ல, ரொம்ப கேட்கும் போதே வந்துட்டு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு சென்சார் போர்ட் வராத காரணத்துக்காக இந்த படத்தை வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. சில ஒரு படம் வந்து டிலே ஆகுதுன்னா அது ஷூட்டிங் ஸ்பாட்ல டிலே ஆகுது, இல்லை ப்ரொடக்ஷன் சைட்ல டிலே ஆகுது, அதனால நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்காதனால ஒரு படத்தை போஸ்ட்போன் பண்ற அளவுக்கு போகுதுன்னா அது வாட்டி. அதுவும் தளபதி படம்னு சொல்லி இந்த மாதிரி நடக்குதா? அதுவும் இதோட வந்து அவரோட கடைசி படம்னா நம்ம அவரை வந்து சந்தோஷமா இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போறாரு, சந்தோஷமா நம்மள வழி அனுப்பி வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்காதனால ஒரு போஸ்ட்போன், இது வந்து ஒரு ஃபேரான விஷயமே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து, இந்த இஷ்யூ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நான் வந்துட்டு காலைல 6 இன்னைக்கு மணி வந்துட்டு 12 மணி ஆச்சா? 12 மணி. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு மணி வந்துட்டு 12:30 ஆகுது. இன்னைக்கு 7ஆம் தேதி. நேற்று 6ஆம் தேதி காலையில் இந்த இஷ்யூ வந்துட்டு நான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நான் என்ன நினைக்கிறேன், ஓகே, ஏன்னா வந்து ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு நியூஸும் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, டிலே ஆகுது, மேபி வந்துட்டு 8ஆம் தேதி வந்துட்டு இது வந்துடும், சர்டிஃபிகேட் வந்துடும், 9ஆம் தேதி வந்துட்டு படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு கேஸ் ஓடுது, கோர்ட்ல கேஸ் ஓடுது. இதெல்லாம் நடந்து இருந்துச்சு. இதெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அண்ட் தென் திடீர்னு இப்ப 12 மணிக்கு மலேசியாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி படம் வந்துட்டு போஸ்ட் பண்ணாச்சு, இன்னும் டேட் இன்னும் தெரியல அப்படின்னு. ஏன்னா அங்க என்ன போட்டுருந்துச்சு, டேட் அனௌன்ஸ் சூன்னு போட்டுருக்கு. டேட் அனௌன்ஸ் சூன்னு போட்டிருக்கு. அப்படின்னா எப்ப சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு தெரியாது, எப்ப படம் ரிலீஸ் ஆகணும்னு தெரியாது. இப்ப புக் பண்ணவங்களோட நிலைமை, நாங்களாம் வந்து ஆவலோட வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த 9ஆம் தேதி வந்து தளபதியோட திருவிழான்னு சொல்லி. இப்ப அந்த திருவிழாவும் காணாம போச்சு, அது எப்ப நடக்கும்னு தெரியாம போயிடுச்சு. நிறைய இடத்துல வேற செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்ரெடி எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணியிருப்பாங்க. கட் அவுட்டாக இருக்கட்டும் சரி, ஃப்ளாஷ் மூப்பாக இருக்கட்டும் சரி, கேக் வெட்டுறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு இந்த மாதிரி வெளியாக்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்ல, அதே வருத்தம் தான். இது வந்துட்டு பிளான் பண்ணி செய்யற ஒரு இஷ்யூவா இல்ல நார்மலா நடக்கிற ஒரு இஷ்யூவான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க சாதாரண ஃபேன்ஸ், எங்களுக்கு தெரியாது. ஆனா இது நடக்கிறது வந்துட்டு வேணான்னு தோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஏன்னா இவ்வளோ கிட்ட வந்துட்டு, இவ்வளோ நெரிசல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு நீங்க ஆளாக்க கூடாது. நீங்க யாரா இருந்தாலும் ஆளாக்க கூடாது. நான் வந்துட்டு படம் தளபதியாவே இருக்கட்டும்,
அந்த படம் எடுத்தவங்களா இருக்கட்டும், அவங்களோட ப்ரொடியூசர், டைரக்டர், இத்தனை பேரோட வாழ்க்கை லைஃப் இருக்காங்க. அதுவும் இல்லாம இத்தனை லட்ச கோடி ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு, ஆசை, இது எல்லாமே வந்துட்டு ஒரு நாள்ல வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சு. இதெல்லாம் யாரால? சர்டிபிகேட்னால. ஏன் அந்த சர்டிபிகேட் வந்துட்டு தர முடியல அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஆக்சுவலி என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் 22 டிசம்பர் படம் வந்துட்டு அந்த சென்சார் போர்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டு அவங்க அந்த சைட்ல இருந்து என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரி யூஏ சர்டிபிகேட் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பேச்சுவார்த்தையில வந்திருக்கா என்னன்னு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் இதுதான். அண்ட் தென் திடீர்னு இல்ல இன்னொரு ரிவ்யூ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்டே தராம இருக்கீங்க. யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியல. அதனாலதான் அந்த வீடியோ. ஏன்னா எங்களுக்கு தெரியல யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், அங்க என்ன நடக்குது எதுவும் தெரியல. அதே மாதிரி இப்ப ஜனநாயகம் கூட வந்து இன்னொரு படமும் வெளியாகுது. அந்த படம் வந்து இந்த ஜனநாயகத்துக்கு அப்புறம் தான் வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனா அந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் என்ன கிடைச்சி இப்ப வந்து ரெடியா இருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு. ஏன் இது தளபதி படம்னாலயா இல்ல ஏன் இல்ல உண்மையிலேயே வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ஒரு இஷ்யூ இருக்கா, இல்ல இது தளபதி படத்தினால, இந்த தளபதி படம்னாலே இஷ்யூ தான், இஷ்யூ வரும், ஒவ்வொரு படத்துக்கும் இஷ்யூ தான். எங்கடா இந்த இது என்னமோ காமிச்சிங்களே. காவலன் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, துப்பாக்கி ப்ரொட்டஸ்ட் அண்ட் ப்ரெஷர், தலைவா பொலிட்டிக்கல் இஷ்யூ, அது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். கத்தி ஸ்ரீலங்கன் இஷ்யூ, புலி ஃபைனான்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ, மெர்சல் ஜிஎஸ்டி அண்ட் அனிமல் வெல்ஃபேர் இஷ்யூ, சர்க்கார் பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட், மாஸ்டர் கோவிட்-19, வாரிசு கிளாஷ் அண்ட் லோ டேட்டர், லியோ லிமிடெட் ஷோ, இப்போ ஜனநாயகன். எவ்வளோதான் அடிப்பீங்க இன்னும் எத்தனை படத்துக்கு? இந்த ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது எங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ஹோப் இருந்துச்சு. அடுத்த படம் இருக்காது, அடுத்த படம் இருக்காது, அடுத்த படம் இருக்காது. ஆனா இப்ப அடுத்த படமே இல்ல. ஆனா இதுக்கும் வந்து அடிக்கிறீங்க. இப்போ இந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசுறோம் சரியா? இந்த இஷ்யூ சரி, தளபதிய நம்ம கொஞ்சம் அப்படி நவுத்தி வச்சிருவோமே. ஒரு சினிமா லவ்வரா நம்ம பார்ப்போமே. ஒரு படம் 4ஆம் நாளைக்கு வெளியாக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 9 ஜனவரி வெளியாக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு 7ஆம் தேதி படம் போஸ்ட்போன் அப்படின்னு இருந்துச்சுன்னா யார் எந்த ஃபேனா இருந்தாலும் அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகுமா ஆகாதா? இதுதான் என் கேள்வி. அதுவும் என்ன, இது நார்மல் படம் இல்ல, இது வந்து ஒரு பொங்கலுக்கான ரிலீஸ் பண்ற ஒரு படம். இது வந்துட்டு ரசிகர்கள்லாம் கொண்டாட போற ஒரு படம். அந்த படத்தை நீங்க வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்கீங்க. அது எப்ப வருமா வராதா தெரியல. இது மற்ற ஆக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. இப்ப தலைக்கு எடுத்துருவோமே. தலைக்கு என்ன படத்துக்கு வந்துச்சு? தலைக்கு வந்து ஏற்கனவே வந்து என்ன படம், வலிமைக்கு வந்துச்சு. வலிமைக்கு வந்து இந்த மாதிரி டேட் வந்து மாறி வந்துச்சு. ஏன்னா வந்து கோவிட்னால கோவிட் வந்து ஒரு மேசிவான ஒரு நேச்சுரல் வந்து ஒரு டிசாஸ்டர். அது வந்து ஒரு நம்ம தவிர்க்க முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கலாம். அந்த டைமில் வந்து இது வந்து நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரி தள்ளி போகுது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கிடைக்க முடியல, நிறைய இஷ்யூ வந்துச்சு. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். இது வந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் இயராக தெரியும் எல்லாத்துக்கும். படம் வந்து வந்துருச்சு, படம் வந்து இந்த டைம் வரப்போகுது, எல்லாரும் செம்ம செலிப்ரேஷனாக இருக்காங்க. இந்த வாட்டி வந்து நெக்ஸ்ட் இயர் 2026 வந்து தளபதியோட வந்து கடைசி படம், தளபதி திருவிழா அப்படின்னு ஒரு ஹாப்பினஸோட இருந்தாங்க எல்லா ஃபேன்ஸும். இப்போனா யாரும் வந்து இப்போ நாங்கள் வந்து தலை ஃபேனாக இருந்தால் தளபதி படம் பார்க்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நாங்களே தலை ஃபேன் எல்லாருமே வந்து தளபதி டிக்கெட் வந்து எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகேயா, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு இந்த இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல படம் வருது, என்ஜாய் பண்றதுக்கு, ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்றேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம மெமங் ஒரு என்ஜாய்மெண்டோட இருந்தோம். ஆனா வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி சென்சார் போர்ட்னால நிப்பாட்மெண்ட்ஸ் வந்து ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கைண்ட் ஆஃப் வந்து இது உண்மையிலே சென்சார் போர்ட்டோட வேலையா இல்ல வேணுமணிக்கே வந்து இந்த மாதிரி ஆக்ஷனை வச்சு நிப்பாட்டினா நம்மளால எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லி செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வராங்களா, நம்மளை வந்து ஸ்டக் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நாங்களும் இதுக்கு வி ஸ்டாண்ட் ஃபார் தளபதிலா. என்ன தலை ஃபேனா இருந்தாலும் சரி, தளபதி ஃபேனா இருந்தாலும் சரி, வி ஸ்டாண்ட் ஃபார் தளபதி. எப்படியாச்சும் இதுக்கு உண்மையான ஒரு ரீசன் வந்து எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். நாட் ஃபார் ஒன்லி தளபதி ஃபேன்ஸ், ஆல் சினிமா லவர்ஸ். ஒவ்வொரு ஆள் பர்ச்சேஸ் பண்ண டிக்கெட் வந்து காசு மட்டும் கிடையாது, அது ஒரு என்ஜாய்மெண்டா நம்ம யோசிச்சுது. அது ஒரு எமோஷன். நம்ம டிக்கெட் வந்து நம்ம எடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்திருக்கோம். அந்த டிக்கெட் வந்துட்டு அது இப்ப வேல்யூவே இல்லைன்னு நினைக்கும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கே இப்படி இருக்கு. அங்க இந்தியால இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க, அவங்க எப்படி அவங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கும், இப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம எப்படி வந்துட்டு ஈஸியா வந்துட்டு சர்டிபிகேட் கிடைக்கல, சர்டிபிகேட் கொடுக்க முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது வந்துட்டு ஒரு 100 வெள்ளி 50 வெள்ளி விஷயம் இல்லை. கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 500 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன் ஒரு இதுல. 500 crores வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அப்படி 500 crores இன்வெஸ்ட் பண்ண ஒரு படத்தை அவரு நினைச்ச அந்த டேட்ல அவர்னால ரிலீஸ் பண்ண முடியலன்னா அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு இன்வெஸ்டரா நான் பேசுறேனே, அவருக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அஜய் நானுமுத்து வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு என்னன்னா, ஒருத்தர் மேல இருக்கிற பிரச்சனைனாலயா நீங்க வந்துட்டு ஒரு என்டையர் டீம் என்டையர் க்ரூவோட லைஃப்ல வந்து விளாடக்கூடாது, இது வந்துட்டு ஃபார் சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சினிமாவை பார்க்க முடியல அப்படின்னு தான் நானும் கேட்குறேன். ஏன்னா இது வந்துட்டு ஃபேன்ஸோட செலிப்ரேஷன்னா நாட் ஓன்லி ஃபார் தளபதி ஃபேன்ஸ், இது வந்துட்டு என்டையர் சினிமா ஃபேன்ஸ். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் தளபதி வந்துட்டு தளபதியோட கடைசி படம், தளபதியோட ஃபேர்வெல் படம் இது. அப்படி இருக்கும்போது எல்லா ஃபேன்ஸும் இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்கணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன், எதனால? ஒரு FTFS டிக்கெட் வாங்கிட்டு அது பார்க்க முடியாதுன்ற கவலை வந்து யாருக்குமே நடக்காது நார்மலா. நான் கூட ஒரு 2 நாள் முன்னுக்கு சொன்னேன், இந்த வாரம் ஃபுல்லாவே நான் ஒரு டாக்ஸிக் அணிலாவே இருக்க போறேன்டா, இன்னைக்கு பாரு எனக்கு வால் முளைக்குதா முளைக்கலையா அப்படின்னு. டிக்கெட் வாங்கிட்டோன்னா வால்லாம் முளைச்சிருச்சு எனக்கு. ஆனா இப்ப அந்த வாலே காணும், வெட்டிட்டீங்க. டிக்கெட் எடுத்துட்டு FTFS போகாத வருத்தம் ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் சரி. அந்த FTFS டிக்கெட் எடுக்கிற கஷ்டம். ஆமா, அதுலயும் ஒரு கஷ்டம் ஒண்ணு இருக்கு. இருக்கிற வேலையெல்லாம் தள்ளி வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு தடவையும் திறந்து டிக்கெட் இருக்கா திறந்துட்டாங்களான்னு பார்த்து கடைசியில புக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமா ஒரு இதுக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடலாம், ஒரு 2-3 நாள் அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்தோம். கடைசியில் அப்படி நடக்குன்ற போது அது ஏற்றுக்க முடியாதுதான். திங்கக்கிழமையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், எப்ப திறந்தாவே எல்லாமே ஃபுல். அதுக்காக நாங்க எங்களோட முக்கியமான டாஸ்க் எல்லாத்தையும் முன்னுக்கு இழுத்து நாங்களே காலையில நம்ம படிக்கிறோம். ஓகேவா, அது நம்மளால இது பண்ண முடியுது. இப்ப வேலைக்கு போறவங்க லீவ் அப்ளை பண்ணி அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொரு நாள் அவங்க எப்படி அந்த லீவை ஷிஃப்ட் பண்ண முடியும்? அவங்களால முடியுமா முடியாதா கூட தெரியல. அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்கும். நீங்க நினைக்கலாம் இது என்னடா படம் தானே, இன்னைக்கு வரலாம் நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது. உங்களுக்கு இது படமா தெரிஞ்சிச்சுன்னா இது படம், எங்களுக்கு இது எமோஷனா தெரியுது. ஏன்னா நாங்க இது படமா தான் பாக்குறோம். ஆனா எல்லா எமோஷனும் சேர்த்து தான் இந்த படத்தை பார்க்குறோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுது, கை வரையும் கிடைச்சிருச்சு, அது நீ வந்து சாப்பிடக்கூடாதரா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. யாரா வந்து இந்த FTFS வந்து மாறும்னு வந்து யோசிச்சிருக்கவே மாட்டாங்க.
ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அந்த ஒரு வாரமே வந்து அந்த ஒரு நினப்பிலே தான் எஃப்டிஎஃப்எஸ் போகிறோம். ஏன்னா அந்த ஒரு வாரமே வந்து அந்த ஒரு ஈவெண்ட்காக ஓகே நம்ம செலிப்ரேஷன் அந்த செலிப்ரேஷன் வந்து உடஞ்சது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஒரு தலை ஃபேனாக சொல்கிறேன், எங்களுக்கு அது நடந்ததே இல்லை. எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கவலையாக இருக்கு. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைண்ணா. தளபதி படத்துக்கு நடந்திருக்கு, ஆனா இப்படி நடந்தது இல்லை. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும், பழகிருச்சு. ஆனா இதை ஏத்துக்க முடியாது. இது வந்து இன்னும் பழகல, புதுசா இருக்கு. எவ்வளவுதான் அடிக்க போறீங்க, யாரை அடிக்க போறீங்க, எப்படி, ஏன், எதனால, எவ்வளவுதான் நாங்க தாங்குறது? ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு இஷ்யூ, ஒவ்வொரு ப்ராப்ளமு, எதனால? ஆக்சுவலான ஒரு கல்லை வந்து அடிக்கதான் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகுமா? அடிச்சுக்கிட்டே தானே இருக்கானுங்க. அடிக்கதான் இன்னும் நம்மள இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியல உண்மையாவே. எவ்வளவுதான் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, ஆனா அந்த ப்ராப்ளம் தான் தாண்டி தான் கடைசியில் அந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆயிரும். அது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். படம் வந்து கதை வந்து எப்படி இருக்கோ அதனால இல்லை, ஆனா வந்து தளபதினு இருந்தாவே அந்த படம் கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டான ஒரு படம் தான். அவங்க எவ்வளவுதான் டிலே பண்ணா சரி, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வந்தா, ஒரு 2 மாசம் கழிச்சு வந்தா, அந்த செலிப்ரேஷன் பண்ண போறது தான் நம்ம எல்லாமே. ஆனா எதுக்கு இந்த வேலை எதுக்கு பண்றீங்க? ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கணும். அதுக்குள்ள மித்த விஷயத்தான் வந்து நுழைக்க கூடாது. முடிச்சுக்கலாமா? ஸோ தேங்க்யூ. நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபீலிங்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் படிப்பேன். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். கடைசியாக ஒன்று வேண்டியதான், பிரச்சனை வந்தால் தான் அது தளபதி படம். பிரச்சனை இல்லாத தளபதி படமே இல்லை. தளபதினா we stand with you அண்ணா. Thank you.